Hi friends, welcome to Career Path channel. RRB JE and other postக்கான first stage computer based test next month RRB conduct பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்க்கான pattern and syllabus தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First இந்த போஸ்டுக்கான recruitment process என்னன்னு பார்க்கலாம். 2 stage computer based test இருக்கு. Then document verification, ஃபைனலா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எல்லா போஸ்ட்டுக்குமே காமனான ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம்க்கான டியூரேஷன் 90 மினிட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்க்ரீனிங் நேச்சர் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட நார்மலைஸ்டு ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல இருந்து 30 questions 30 marks. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்ல இருந்து 25 questions 25 marks. ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ல இருந்து 15 questions வரும் 15 marks. தென் ஜென்ரல் சயின்ஸ் 30 questions வரும் 30 marksக்கு. ஸோ நம்பர் ஆஃப் questions 100 அண்ட் அந்த கொஷின்கான மார்க் 100. ஸோ இந்த எக்ஸாம்க்கான டைம் டியூரேஷன் 90 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமில் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு நோட்டிஃபிகேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வந்து மினிமமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறமா கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை நம்ம குவாலிஃபை பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க பர்சன்டேஜ்லேருந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 2% ரிலாக்ஸேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம். என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து மேக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டமில் நம்ம ஸ்கூலில் படித்த பேசிக் நம்பர் சிஸ்டம் கான்செப்ட் அண்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படிச்சுக்கணும். போர்ட் மாஸ் ரூல் படிக்கணும். டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன் வந்து கான்செப்டை யூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் வரும். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் இருக்கும். பர்சன்டேஜஸ் டாபிக். இந்த பர்சன்டேஜஸ் டாப்பிக்கில் பர்சன்டேஜை ஃப்ராக்ஷன் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுற அந்த இன்பில்டாக இருக்கிற ஃபார்முலாஸை நம்ம படித்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25%னா 1/4. ஸோ அந்த மாதிரி இப்போ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனில் இருக்கிற வேல்யூஸை நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன் டாபிக். அதில் 2D ஷேப்ஸ் இருக்குது, 3D ஷேப்ஸ் இருக்குது. இப்போ 2D ஷேப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள் அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 3Dயில் கியூப், கியூபாய்டு அந்த மாதிரியான ஷேப்ஸ் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டினும் சிமிலர் டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் செப்பரேட்டாக ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். இதுவும் பர்சன்டேஜ் டாப்பிக்கும் ரிலேட்டடான டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரா. ஜாமெண்ட்ரியில் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் படிச்சுக்கணும். சர்க்கிளில் சீக்கன்ஸ், கார்ட்ஸ், டான்ஜன்ஸ் அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரி டாபிக். ட்ரிக்னோமெட்ரியில் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் படிக்கணும். ட்ரிக்னோமெட்ரிக்கில் இருக்கிற அந்த ஐடென்டிட்டிஸ் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு ஆல்ரெடி இருக்க ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும். கேலண்டர் அண்ட் கிளாக். நெக்ஸ்ட் பைத்தன் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனலாகிஸ். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸ். இதில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டர்னில் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இல்லை நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் என்ன கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். கோடிங் அண்ட் டீகோடிங் கொஷின். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ். அதாவது இந்த எந்த ரெண்டு ஆப்பரேஷன்ஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும் அது மாதிரியான கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், சில்லாஜிசம், ஜம்ப்லிங், வென் டயக்ராம் ரிலேட்டடான கொஷின்ஸ், data interpretation and sufficiency, conclusions and decision making, similarities and differences. இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா அதில் ஆட் ஒன் அவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன்,
டைரக்ஷன்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ், ஸ்டேட்மெண்ட்ல ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குற மாதிரியான கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக், நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிற நியூஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டாப்பிக்கும் இருக்கும். இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கானமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், இந்தியா அண்ட் த வேர்ல்டு, இந்த ரெண்டு இதுலேயுமே என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் டாபிக் படிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான ரீசன்ட் டெவலப் பற்றின நியூஸ் வந்து நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் ஜென்ரல் சயின்ஸ், இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்கிற கான்செப்ட் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம்க்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்த்தோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம கேரியர் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.